வணக்கம். இந்த வீடியோவில் ட்ரெண்டிங்கான மாட்டு வண்டி சீர்தட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு தங்கம் கிராஃப்ட்ஸ். முதல்ல இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம். அதை உள்ளெல்லாம் நல்லா ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிட்டு இந்த மாதிரி மெல்லிசான ஒரு கார்ட்போர்டை உள்ளே வச்சு ஒட்டியிருக்கேன். சைடு எல்லாமே நான் இன்னொரு கார்ட்போர்டு வச்சு ஒட்டியிருக்கேன். இப்போ இந்த கலர் பேப்பர் எடுத்து நம்ம உள்ளே ஃபுல்லாக ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒட்டி எடுத்துகிட்டு வெளியில் ஒட்டுறதுக்காக இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட் ஒன்று எடுத்திருக்கேன். மெல்லிசான கிளிட்டர் ஷீட் கிஃப்ட் பேப்பர் தான். அது ஃபுல்லாக நம்ம சைடு எல்லாமே ஒட்டி எடுத்தாச்சு. இப்போ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் பாக்ஸ் நீட்டாக. அதை இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கோல்டன் லேஸ் எடுத்து இப்படி ஒட்டிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒட்டி எடுத்தாச்சு. இப்போ பார்க்குறதுக்கு இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். கோல்டன் லேஸ் வச்சு ஒட்டிட்டேன். இப்போ இந்த மாதிரி மெல்லிசான கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். அது இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்புக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட் எடுத்துக்கலாம். அதையும் இதே மாதிரி இதே சர்க்கிள் ஷேப்புக்கு கார்ட்போர்ட் சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிளிட்டர் ஷீட்டை கார்ட்போர்ட் மேலே வச்சு ஒட்டிக்கலாம். ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ நாளையுமே நான் ஒட்டி எடுத்துட்டேன். இந்த சைடை கவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கோல்டன் லேஸ் எடுத்து நம்ம ஒட்டிக்கலாம். க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துருக்கேன். இப்போ நாலுக்குமே இந்த ரோப் வச்சு நான் ஒட்டி எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி மூடி எடுத்துக்கலாம். இந்த மூடியை வந்து பாக்ஸை வந்து உயரத்துக்காக நம்ம மூடி வச்சு ஒட்ட போகிறோம். இதுக்கு வந்து ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வச்சு பார்க்கும்போது அது மறையிற மாதிரி அந்த இடம் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இப்போ இந்த சர்க்கிள் ஷேப் நம்ம கட் பண்ணதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பீட்ஸ் எடுத்துருக்கேன். அதை நடுவில் வச்சு ஒட்டிக்கலாம். ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். இப்போ நாலுக்குமே நான் இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு ஒட்டியிருக்கேன். இப்போ இந்த மூடியுமே நான் ஒட்டிட்டேன். இப்போ இந்த மூடி மறையிற மாதிரி நம்ம அந்த சர்க்கிளை வச்சு ஒட்டிக்கலாம். பார்க்குறக்கு வீல் மாதிரி இருக்கும். அதுக்கு தான் அப்படி செஞ்சுருக்கோம். இந்த சைடு ரெண்டும் அந்த சைடு ரெண்டும் நம்ம வச்சு ஒட்டிக்கலாம். இதுக்கு வந்து ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஒட்டி எடுத்துட்டேன். ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துட்டேன். இது உயரமாக இருக்கும். அந்த மூடி வந்து நமக்கு தெரியாது. பார்க்குறக்கு வீலில் நிற்கிற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி கார்ட்போர்டு ஒன்று எடுத்திருக்கேன். அதை கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ணியிருக்கேன். அதை இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக கோல்டன் கலர் செல்லோ டேப் எடுத்து ஒட்டியிருக்கேன். 2 ரோவாக ஒட்டியிருக்கேன். நடுவில் வந்து சிங்கிள் ரோவாக ஒட்டியிருக்கேன். இது வந்து உயரம் தெரியறதுக்காக இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வந்து ஒட்டியிருக்கேன். நடுவில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக சுற்றியும் இந்த மாதிரி சின்ன பிளாஸ்டிக் மூடி ஒட்டியிருக்கேன். கொஞ்சம் உயரமாக ஸ்டூல் மாதிரி தெரியறதுக்காக. இப்போ நிற்கும்போது கொஞ்சம் உயரமாக நமக்கு ஒரு ஸ்டூல் மாதிரி அழகாக தெரியும். இப்போ இந்த பாக்ஸை வச்சு பார்ப்போம். அது கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி மாடு வந்து கடையில் இந்த கீ கொடுக்குற குழந்தைங்க பொம்மை மாடு தான் வாங்கியிருக்கேன். அதுக்கு மேலே இந்த வெல்வெட் கிளாத்தை ஒட்டி அது லேஸ் ஒட்டி ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் எடுத்துக்கலாம். அதை வந்து சுற்றியும் கோல்டன் லேஸ் வச்சு சுற்றி எடுத்துக்கிறேன். ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிட்டு கோல்டன் லேஸ் வச்சு அந்த ரப்பர் பேண்ட் ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து சுற்றி எடுத்துட்டேன். இதில் வந்து மணி வச்சு கோர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி மணி வச்சு நான் கோர்த்துருக்கேன். இது மாட்டுடைய கழுத்தில் நம்ம மாட்டி விட்டுடலாம். ரோப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரோப்பு வந்து முடிச்சு போடணும் அப்படின்றக்காக நான் இந்த மாதிரி ரப்பர் பேண்டை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 2 மாடுக்குமே நம்ம இந்த மாதிரி செஞ்சு மாட்டியாச்சு. இப்போ இந்த மாதிரி கோல்டன் ரோப் எடுத்திருக்கேன். அந்த பாக்ஸில் 2 ஹோல் போட்டு வச்சுருக்கேன். இந்த ரோப்பை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த மாதிரி ஒரு குச்சி ரெடி பண்ணியிருக்கேன். கட்டப்பை குச்சி தான். அதையும் கோல்டன் லேஸ் வச்சு சுற்றி எடுத்திருக்கேன். இது மாட்டுக்கு மேலே நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ இந்த கோல்டன் ரோப்பால் நம்ம டை பண்ணிக்கலாம். கொஞ்சம் உள்ளே விட்டுட்டு அந்த கோல்டன் ரோப் எடுத்து இப்படி சுற்றிக்கலாம். சுற்றிட்டு மாட்டுக்கு கழுத்துக்கு கீழே கொண்டு போய் திருப்பியும் அந்த குச்சியில் ஒரு சுற்றியிருக்கேன். சுற்றிட்டு திருப்பி அந்த ரோப் எடுத்துகிட்டு போய் அதே ஹோலில் உள்ளே விட்டு முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்னொரு மாடுக்குமே நான் கட்டிட்டேன். அந்த முடிச்சு அவிர்ந்து வரக்கூடாதுன்றக்காக அது நல்லா ஃபெவிபாண்ட் போட்டு அது ஸ்டிக்கோடு நல்லா ஒட்டிட்டேன். இப்போ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த முடிச்சு அவிர்ந்து வராது.
கலண்டும் வராது. இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த கார்ட்போர்ட் மேலே வச்சு பார்க்கலாம். இப்போ மேலே வச்சுட்டே பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஈஸியாக சீக்கிரமாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி சாக்லேட் ஃபுல்லாக நம்ம அந்த பாக்ஸில் வச்சு கூட நம்ம சீர்தட்டாக வச்சுக்கலாம். இது மாடு நகரக்கூடாது அப்படின்றக்காக கீழெல்லாம் நம்ம டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கலாம். மாட்டோடைய காலில் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டும்போது அது நகராது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இதை வைக்கும்போது கண்டிப்பாக நம்ம செஞ்சதுன்னு நம்ப மாட்டாங்க. கடையில் வாங்கின மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாக்ஸ் ஃபுல்லாக நான் சாக்லேட் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இல்லைனா இந்த மாதிரி ஒரு பவுலில் சாக்லேட், பாதாம் அந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணி கூட வைக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.